ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் தம்பி அந்த ஏரி மீன் ஜிலேபி மீன் இருக்குல்லங்க, அது தாங்க வாங்கிட்டு வந்தான். அங்கேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான். இது வாஷ் மட்டும் தான் பண்ணணும். வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மீன் நான் மேரேஜுக்கு முன்னாடி சாப்பிடாம தான் இருந்தேன். அவ்வளோவா எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. அவர் கடல் மீன் மட்டும்தான் சாப்பிடுவார். மேரேஜுக்கு அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க, வாங்குவாங்க. அதனால் நான் பழகிக்கிட்டேன் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு. நல்லா தாங்க இருக்கும். ஏரி மீனும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மீன் எல்லா மீனுமே ஹெல்த்தி தாங்க. நம்ம கறி அதிகமாக சாப்பிட்றத விட மீன் சாப்பிட்றது நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்குல்ல, அதனால் நல்லது தான். வாரத்தில் ஒரு நாளாவது மீன் சாப்பிடுங்க. ஃப்ரையை விட குழம்பு மீன் தான் நல்லது நமக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி, நான் தக்காளி இன்றைக்கி அரைச்சி தான் சேர்க்குறேன், கட் பண்ணல. தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நான் இடையில பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணேன், அதை நான் காட்டலை. பூண்டை ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் போடுவேன் ரெகுலராக. இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக செய்கிறேன் எங்கள் மாமியாருக்காக. அவங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வரதுக்குள்ளே கொஞ்சம் வறுக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். தலை பீஸெல்லாம் குழம்புல போடுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். நடுப்பாகத்தெல்லாம் வறுக்கலான்ட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ தாங்க நான் சேர்ப்பேன். எக்ஸ்ட்ரா மசாலா வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். வேணால் லெமன் வேணால் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணால் விட்டுக்கோங்க. லெமன்லாம் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு நல்லா கலந்து வச்சிடுறேன். அதுக்குள்ளே குழம்பும் ரெடி ஆகிடும். இதுவும் கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். மசாலா தடவி வச்சுட்டேங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சா பார்க்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதித்து லாஸ்ட்டாக தான் மீன் ஆட் பண்ணணும். மீன் போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம ஃபஸ்ட்டே மீன் ஆட் பண்ணிட்டோன்னா உடஞ்சிரும். அதனால் மீன் எப்போவுமே நான் லாஸ்ட்டாக தாங்க சேர்ப்பேன். ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டே குழம்பு கூட்டிட்டு அது கூடவே மீனும் போட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்கிறாங்க. அது எப்படி தெரிலங்க. எனக்கு நான் நிறைய நேரம் கொதிக்க வச்சேன்னா மீன் உடஞ்சிடுற மாதிரி இருக்குது. மெயினாக இந்த சங்கரா மீன்லாம் செஞ்சேன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட கொதிக்க விட மாட்டேன், ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அது சீக்கிரமாக உடஞ்சி போயிடும்ல. அதனால் இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது, ஏரி மீன். அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவேன். கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணேன்னா மீன் குழம்பு ரெடி. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.